Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தோமா? நல்ல நண்பர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைத்தார்களா என்று தியானிக்கையில யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1-5 வரைக்கும், 11வது அதிகாரம் 33-36 வரைக்கும் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று இயேசுநாதர், இன்னொன்று லாசர். லாசர் மரித்த போது இயேசு அழுதார். இது ஆழமான அன்பும் உண்மையான நட்பையும் காட்டுகிறது. மரியாளும் மார்த்தாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரர் லாசரு. இந்த ஒரு சகோதரரை காப்பாற்ற அவர்கள் எவ்வளவோ பிரயத்திக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. லாசர் மரித்து போகின்றான். அவன் கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகின்றான். 4 நாட்கள் ஆயிற்று. ஐயோ, என்னுடைய வீட்டுல இலவு சத்தம்தான் கேக்குதே என்று அவர்கள் இருவரும் கண் கலங்கினார்கள். அவர்கள் இருவரும் என்ன நினைத்தார்கள்? என் சகோதரன் மரித்து போய்விட்டான், எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எங்களுடைய அழுகுரலை கேட்க துடைக்க யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். My dear brothers and sisters, we see in the Bible, in the book of John chapter 11 verses 1-5, 33-36, we see two persons. One is Jesus, another one is Lazarus. Lazarus was a beloved brother of Martha and Mary, and they loved him so much, but he fell into sickness, and in a few days he died. He was buried, he was put into the graveyard, and already 4 days were over. These people were crying. We became orphan, our brother left us, and we have no one in this world. They expected Jesus to come and heal him, and he did not. They were in utter sorrow, they were in misery, they were crying, they were in tears, they felt loneliness. No one was there to help them. நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது நாம் தனிமையாக ஆக்கப்படுகிறோம். நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதில்லை. நாம் அன்பு செய்தவர்களை இழந்து போனோம். நம்முடைய வாழ்க்கையில இனி நாம் அனாதையாக வாழ வேண்டும் என்ற பயம் ஒவ்வொரு மனிதன் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. People fear to live in this world. People fear to face the loneliness. தனிமையாக இருப்பதே அவனுக்கு ஒரு பயமாக மாறி போகிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்று நான் தனியாக இருக்கணும், ஐயோ என்னால முடியலையே என்று, யாண்டி என்ன விட்டுட்டு போன, யாண்டா என்ன விட்டுட்டு போன என்று அழுகிற கூக்குரல்கள் ஒவ்வொரு மனைவி கணவன் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. Each widow cried to the Lord, why have you forsaken me? Why my husband, why did you leave me? Why wife, why did you leave me? I feel lonely here. I also want to die. I cannot live on this earth. I am left alone. No one is there to comfort me. No one is there to console me. No one is there to encourage me. No one is there to laugh with me. Many people cry out to the Lord. அதே போல மார்த்தாலும் மேரியும் மரியாளும் கண்ணீர் விட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, today the Lord understands your tears. இன்று கடவுள் உன்னுடைய அழுகுரலுக்கு செவி கொடுக்கின்றார். நீ தனிமையானவன் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ சோர்ந்து போனவன் அல்ல, நீ திடமற்றவன் அல்ல. You are not a discouraged person. You are not a lonely person. You are not a person in tears. You are not a mud person. நீ மண்ணானவன் அல்ல, நீ விண்ணானவன். You should become a victorious being in your life. To become a victorious being, the Lord was there. The Lord was there. The dead was risen to life. He was risen to life. He got up from the graveyard and came out. And today the Lord is calling you. You are in depression. You are in miserable life. You are in oppression. You are in sickness. You are left alone. You are feeling lonely. Come out.
Come out. You are not able to face the problem. Come out. The Lord is calling, come out. கடவுள் அழைக்கிறார், மகனே மகளே வெளியே வா. நீ தாழ்மையான உணர்ச்சியில் இருக்கிறாயா? தவித்து கொண்டு இருக்கிறாயா? மனம் உடைஞ்சு போச்சா? வாழ்க்கை உடைஞ்சு போச்சா? நிம்மதியே இல்லையா? குழப்பங்களா? மன பயத்தோடு இருக்கிறாயா? பதட்டங்களோடு இருக்கிறாயா? Are you in fear? Are you in tremendous worries? Come out. நீ வெளியே வா மகனே மகளே. I am there for you. I am here to give you life. நான் இங்கு ஏன் இருக்கிறேன்? உனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான் நான் இங்கு இருக்கிறேன் மகனே மகளே என்று. தெய்வ பிள்ளைகளே, Jesus cried out for Lazarus. Likewise, Jesus is crying out for you and for me. அவர் நமக்காக அழுது கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, வா. மனம் திரும்புறியோ இல்லையோ, you are dead already. நீ செத்து போய் வாழ்ற. நீ எதுலயோ கடக்குற, எப்படியோ கடக்குற. வெளியே வா. நீ ஒரு சாக்கடையில கடக்குற. நீ குலுங்கி குலுங்கி அழுவுற, குமரி குமரி அழுவுற. வா, வெளியே வா. Come out. The Lord is there to give you life. My Jesus is there to give you life. He will surely give you. You will have a victorious life. You will have a profit. You will have a progress. You will have a perfect life. உன்னுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலே சுகமான வளர்ச்சி, சந்தோஷமான வளர்ச்சி, சமாதானமான வளர்ச்சியை நீ காண போகிறாய். மகனே வெளியே வா என்று தேவன் அழைக்கின்றார். நாம் அவரையே நம்பி வருவோம், வெற்றி அடைவோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை, ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10-20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய்,
தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகி விடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.